குடிசி நல்லா இருந்துச்சுண்ணா. சரி அந்த பேனரு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாகுபலியில் எப்படி கதையை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்ல முழுசா கொண்டு வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருக்காரு. கடைசியா ஒரு இடத்துல வந்து இன்னும் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன அந்த வார்த்தை வந்து செகண்ட் பார்ட்டுக்கு மேபி லீட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் எங்கேஜிங்கா அந்த அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டே கொண்டு போனாங்க. ஸ்டோரியை வந்து வாய் வார்த்தையிலேயே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வாய் வார்த்தையிலேயே ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனால கொஞ்சம் ஸ்லோவா போகுது. பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷன்ல வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா படமே வேர்ல்டு வைடில் தான் ரிலீஸ் ஆகுது. இருந்தாலும் ஹாலிவுட் மூவிஸ் அப்படின்றது வரும்போது வேர்ல்டு வைடில் ஒரு மவுஸ் அப்படின்றது வந்து இருக்கும். நான் இந்த படம் பார்க்க வந்ததுக்கு ரீசன் வந்து நம்ம ஊரில் மணிரத்னம் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படின்றது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய ஸ்க்ரீன் பிளேவும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்தேன். ஏன்னா படம் வந்து ஒரு 3 மணி நேரம். படத்தோடைய கதை வந்து ஒரு ஒன்லைன் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இது வந்து டச்சுக்காரர்கள், அப்புறம் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் போர் அப்படின்றது ஒன்று புரிவாங்க. அந்த போர் மூலயமா வந்து பிற பிற நாட்டில் போய்ட்டு போர் புரிஞ்சு அந்த நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு பையன், இந்த 3 பேரை சுற்றி தான் வந்து கதையை நகரும். ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து போருக்கு போயிட்டு சப்போஸ் நான் திரும்பி வரல அப்படின்னா நீ வந்து இன்னொரு கல்யாணம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொரு கல்யாணம் அப்படின்றத வந்து நீ ஏற்றுக்கணும். நம்மளுடைய பையனை வந்து அரியணையில் ஏற்றணும், இல்லைனா உன்னை நீ பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி, நம்ம நாட்டை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி ஹீரோ வந்து போருக்காக போகிறாரு. போருக்கு போகிற இடத்துல அந்த போர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மன திருப்தி அப்படின்றது வந்து இல்லை. ஏதோ ஒரு மன வருடல் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் படம் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அவரோட எடுத்த படங்கள் வந்து பேட்மேன் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஜோக்கரு, அவர் அதுக்கப்புறம் இறந்துட்டார். அந்த மாதிரி ஒரு ஜோக்கர்லாம் வந்து ரீக்ரியேட்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த படங்களில் வந்து நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். எப்பயுமே கிறிஸ்டோபர் நோலன் படம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கிளைமேக்ஸ் தான் படமே. ஒரு மாதிரி நமக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு போருக்கு போகிறப்ப சில படை வீரர்கள்லாம் வரலைன்னா அவங்க வந்து அந்த ராஜாவோட பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு அங்கே எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு கிடப்பானுங்க. அது எப்படா மாட்டோன்னு சொல்லி ராஜா செத்துட்டாங்கன்னா ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மகாபாரதத்தில் பார்த்த மாதிரி அந்த வில்லை வளைக்கிறது எல்லாமே அது ஹீரோவால் மட்டும்தான் பண்ண முடியும். யாரும் பண்ண நினச்சாலும் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி இது எப்படின்னா கடைசியில் இந்த ராமாயணம் அந்த இதுல வந்து இந்த வில்ல வளைச்சாதான் அந்த பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க. டேரக்டா படம் தான் பாக்குறேன். நல்லா பண்ணிருக்காங்கண்ணா. அந்த எல்லாமே அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் நம்ம எப்படி அந்த தண்ணியோட இது எஃபெக்ட் எல்லாம் சூப்பரா காமிச்சிருந்தாங்க கடல்ல. அந்த மாதிரியே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. இந்த எங்கேயுமே விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணல. அந்த விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணாங்க பாருங்க. கிராபிக்ஸ் டம்மியா யூஸ் பண்ணாம எல்லாத்தையுமே ரியலிஸ்டிக்கா யூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அவருடைய கிரியேட்டிவிட்டி சூப்பராக காமிச்சிருந்தாரு. இடம் எல்லாமே அது பார்த்தா ரியலாவே எல்லா இடத்துக்கும் போன மாதிரி. அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் 2 பேருமே நடிச்சிருக்காங்க. ஸ்பைடர் மேன்லாம் நடிச்சிருக்காரு. 23 வந்ததா? அந்த படம் நான் பார்க்கலாம். அதான் 23 வந்தது தான். அந்த படம் நான் பார்க்கல. 3 மணி நேரம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அது அந்த இது பேசியே கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து கூஸ்பம்ஸ் கொண்டு வராங்க. நிறைய விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் வந்து இங்க கம்மி தான். இப்போ டிஎன்சி மற்ற தேட்டர்ல பெரிய தேட்டர்ல ட்ரை பண்ணி பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். இங்கேயே சூப்பரா பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. சூப்பர். ஓவராலா ரேட்டிங்லாம் கொடுக்க முடியாதுங்கண்ணா. இந்த படம் என்டர்டைன்மெண்ட்காக பார்க்க வந்த படம். ஃபேமிலியா ஆனா அங்க வரைஞ்சிட போகுதுண்ணா. நீங்க பக்கத்துல வந்துட்டே இருக்கீங்க. அது ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஃபேமிலியா பார்க்கணும்னா ஒரு டப்பிங் சூப்பரா இருக்குண்ணா. அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா. ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதான் ஒரு வார்த்தை, இன்னும் எனக்கு வேலை, நீ அவ்வளவுதான் என்னை விட்டுட்டு போயிடான்னு சொல்றப்போ இன்னும் எனக்கு வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவாரு. மேபி அதான் பார்ட் 2 நினைக்கிறேன். பிற நாட்டுக்கும் போயிட்டு போர் புரியணும் அப்படின்ற மாதிரி, அந்த இடத்தையும் புரியணும் அப்படின்ற மாதிரி வந்து போறாங்க. இதுதான் வந்து கதை அப்படின்றது. இந்த கதையில இன்னொரு என்னன்னா, தான் அப்பா வந்து போனவர் வந்து திரும்பி வரல, அதே மாதிரி தான் அப்பாவை நான் தேடுறேன் அப்படின்ற மாதிரி பையன் வந்து போவாரு. நான் அப்பா வந்து கண்டுபிடிச்சாரா, அப்பா வந்து திரும்பி வந்தாரா,
மறுபடியும் வந்து விட்ட நாட்டை வந்து மறுபடியும் வந்து பிடிச்சாங்களா, இதுதான் வந்து ஒன்லைன் கதை. சரி, கதை வந்து கேட்க வந்து நல்லா தான் இருக்குது. பட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் ஒரு வரியில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். படம் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்லை சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க. படம் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்றது தான். ஏன் பிலோ ஆவரேஜ்னு சொன்னாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப ஸ்லோவாக அப்படின்றது ஒன்று போகும். நம்ம மணிரத்னம் அவர்கள் லாஸ்ட்டாக கமல் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணார் இல்லையா, தக் லைஃப் அப்படின்றது. அந்த படம் எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து நம்மளை வச்சு ஏமாத்திருக்காங்க. அதுவும் தக் லைஃப் படத்தில் கமல் அவர்கள் ஒரு 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 போர்வையை சுற்றிட்டு அவர் பாட்டு நடந்துட்டு இருப்பார் பார்த்தீங்களா, நம்ம திருப்பரங்குன்ற வரைக்கும் நடந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இந்த படத்துலேயே ஹீரோ அவரும் வந்து போர்வையை சுற்றிட்டு ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டே இருக்காரு. நடுப்புற ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படின்றது ஒன்று போகுது. படம் வந்து அதாவது ஸ்க்ரீன் பிளே விஷயத்தில் நாட்டுக்கு போயிட்டு போர் புரியுது அந்த மாதிரி படங்களே வந்து எடுத்திருந்தா, அதாவது ஒரு புக்ஸ் படிக்கிறவங்க ஒரு படம் எடுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. படம் நடுப்புற என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாயாஜால படங்கள் மாதிரி வந்து எடுத்துட்டாங்க. மாயாஜால படங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 30 அடிக்கு உள்ள ஒரு ஆட்கள், 30 அடிக்கு உள்ள ஒரு மனுஷன், அப்புறம் சில மிருகங்கள், அப்புறம் நம்ம கிங்காங் படத்தில் அப்புறம் வந்து சில என்னன்னு சொல்கிறது, சில வேற்றுக்கிரக வாசிகள்லாம் படம் எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு ஈட்டி அந்த மாதிரி திடீர்னு வந்து மனுஷங்களை சாப்பிட்ற மாதிரி ஒரு மிருகம் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்று படம் வந்து இதில் புக்ஸில் படித்தது, அந்த படித்ததை வந்து எழுதுனது, அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒன்று அந்த மாதிரி எடுத்துருக்கணும். இல்லைனா வந்து மாயாஜாலங்கள் படிக்கிற மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம் எடுத்திருக்கணும். யூத்தை கவர் பண்ணுற மாதிரி சில விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் அப்படின்றது அவருடைய ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூத்தை வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ டோட்டலி வந்து இந்த படம் சொதப்பி வச்சுருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் அப்படின்றது போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டிக்கெட் ப்ரைஸ் 200 அதை தாண்டி ஐமேக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா 400 800 அப்படின்றது ஆகும். ஸோ ஒரு ஆளுக்கு நீங்கள் 200 செலவு பண்ணாலே அடிஷ்னலாக ஒரு 500 செலவு பண்ணிட்டு நீங்கள் போகணும். அப்புறம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 பேரோட சேர்ந்து போனால் அவ்வளோதான், கடன் வாங்கிட்டு தான் போகணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு தான். ஸோ படத்தில் பெருசாக அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல உள்ள. அதை மீறி வந்து ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்னா வந்து இது வந்து பக்கா ஸ்கேம் அப்படின்றதா. ஏன்னா நம்மளுடைய ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மணிரத்னமும் கமல் அவர்களும் நீண்ட வருஷங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கியூரியாசிட்டி அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. ஆனால் அந்த கியூரியாசிட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. ஒரு தக் லைஃப் அப்படின்றது மணிரத்னத்துக்கு ஒரு சொதப்பி அங்கங்கே இங்கெங்கே போய் சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய கதை அப்படின்றதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. பேட்மேன் அப்படின்ற ஒரு சீரீஸில் 2 படங்கள் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து இன்செப்ஷன் அப்படின்றது, அப்புறம் டெனட் அப்படின்றது. நிறைய பேர் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் அப்படின்றது இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸும் சரி, சில ஸ்டேட்டில் அப்புறம் சில கண்ட்ரீஸில் இருக்கிற நிறைய டேரக்டர்ஸும் சரி, அவங்களுக்கும் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இந்த படம் வந்து எடுத்த விஷயம் வந்து ஒழுங்காக எடுக்கல. எழுதின விஷயமும் வந்து ஒழுங்காக எடுத்திருக்கலாம். பட் சொதப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படின்றது நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். படத்துக்கு நான் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, படத்துக்கு ஒரு 10க்கு நான் ஒரு 3 பாயிண்ட் அப்படின்றத தருவேன். ஏன்னா படம் வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் தேட்டருக்குலாம் போகும்போது பாய் தலகாணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை மீறி நீங்கள் வேறு ஏதாவது படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அன்பே டயானா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து யோசிச்சு போய் பாருங்கள். படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு போய் பாருங்கள். என்ன ப்ரோ, ஜோடியாக போனீங்க அப்படின்னா லவ்வர்ஸ் போகலாம். லவ்வர்ஸ் போயிட்டு உக்காந்துட்டு நான் சொல்கிறதுலே புரியும்னு நினைக்கிறேன். பட் ஃபேமிலியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் இந்த படத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தேன், இனிமேட்டு என்னை கூட்டிகிட்டு வர இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகுது. அந்த பொண்ணு பார்க்குற சீன்ஸில் அந்த வில்லு வளைக்கிறது இருப்பாங்க, அதானே இருக்குதானே அதில். அந்த அவர் பீட்டர் பார்க்கர் வந்து அவருக்கு வந்து பெருசாக வேலைலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்றாரு, அப்புறமேட்டு கிளைமேக்ஸில் கொஞ்சம் வர்றாரு. எங்கேயாவது வெப் விட்டு பறந்துட்டு இருப்பாருன்னு பார்த்தேன். பட்டு கிறிஸ்டோபர் நோலன் பண்ணனால எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்டை வந்து கொடுத்து வச்சுக்காங்க. நம்ம பன்னீஷர் ஒருத்தர் நடிச்சிருப்பார். நீங்கள் ஸ்பைடர்மேனில் இருந்த அத்தனை கேரக்டருமே வந்து இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குங்க. எப்படியும் அடுத்த வாரத்தில் வந்து ஸ்பைடர்மேன் வந்துடும், நம்ம எல்லோரும் அதெல்லாம் பார்க்கலாம் ஆக்ஷனோட. பட் இந்த படம் வந்து கொஞ்சம் நார்மலான ஸ்டோரி தான். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணுன்னா அவங்களுக்கு நம்மளோட பொறுமை அதிகமாக வேணும், அப்போ தான் உட்காந்து பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். அப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்னா உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எனக்கு தெரிஞ்சு வார் சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை.
ஒரு தீவுக்கு போகிறாங்க, குடுகுடுன்னு போகிறாங்க, மறுபடியும் அதே விதத்துல குடுகுடுன்னு எடுத்துன்னு வந்துடுறானுங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்குறப்ப சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்டா அந்த தீவுக்கு போகிறீங்க அப்படின்னு யோசிக்க தோன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 டைம் ரிப்பீட்டடாக அதே மாதிரி பண்ண நமக்கே எரிச்சல் ஆகுது. அங்கே போய் எவ்வளோ பெரிய செயின்ட்டாக இருந்தாலும் சண்டை போட்டுருந்தா ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். பட் சண்டை போடாமல் ஆகுனா திரும்பி வந்துடுறாங்க. அது ஏன் வராங்க ஏன் போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த காற்று திசையெல்லாம் பார்த்துட்டு இந்த கடல் மாதம் வந்து நம்மளை வந்து பழி வாங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் இந்த கதைகள் வந்து அது தேவைப்படுதான்னு கேட்டால் அது தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா வந்து அந்த கிராஃபிக்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நிறையா இடத்துல வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து அதிகமாக கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டார். பட் இதில் வந்து ஒரு 2-3 இடத்துல விஎஃப்எக்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. அப்புறம் எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாலாம் இல்லை, நான் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முந்தைய படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி செம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த படங்கள் அந்த அளவுக்கு அதை அந்த எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக தான் இருக்குது. கிறிஸ்டோபர் நோலன் ஃபேனுக்கு வேணால் நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கே கொஞ்சம் போர் அடிக்குமான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா இது போர் சம்மந்தப்பட்டது வந்து பார்க்கறதுனால நம்ம நிறையா போர் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. நமக்கு எக்ஸாம்பிள் லைக் இப்போ நம்ம தெலுங்குலேயே பாகுபலியெல்லாம் வந்துச்சு. பாகுபலியோட ஒன்லைன் மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. அதுக்காக